வணக்கம் டு எவ்ரிஒன். வெல்கம் டு கேடெக் சேனல். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த சீலிங் ஃபேனில் இருக்க காயில் வைண்டிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது இந்த சீலிங் ஃபேனில் இருக்க காயில் வைண்டிங் வந்து 2 டைப்ஸாக இருக்கும். நீங்கள் சீலிங் ஃபேனை கழட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும். இந்த சீலிங் ஃபேனோட காயிலில் வந்து இந்த சைடு ஒரு காயில் இருக்கும், இந்த சைடு ஒரு காயில் இருக்கும். இது உள்ளே இருக்கிறத வந்து ஸ்டார்டிங் காயில்னு சொல்லுவாங்க, அவுட்டரில் இருக்கிறத வந்து ரன்னிங் காயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ரன்னிங் காயிலுங்கிறது வந்து எந்நேரமே ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த ஸ்டார்டிங் காயிலுங்கிறது எதுக்காக அப்படின்னா, ஒரு புஷ் பண்ணி விடுறதுக்காக. ஃபஸ்ட்டு அதுதான் ஸ்டார்ட் பண்ணி விடும். எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஃபேன் எடுத்ததும் டாப் ஸ்பீடில் ஓடாது. ஒரு மோட்டார் சின்ன ஒரு 5 வோல்ட் மோட்டார் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 5 வோல்ட்டு கொடுத்ததுமே ஸ்பீடாக ஓடும். பட் ஆனால் வந்து இது வந்து எப்படின்னா, ஸ்லோ ஸ்பீடில் இருந்து லைட்டாக இன்க்ரீஸ் ஆகி தான் ஓடும். ஓகேங்களா? இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சீலிங் ஃபேன் கெப்பாசிட்டர் கனெக்ஷன். இப்போ இதோட கெப்பாசிட்டர் எங்கே கனெக்ட் பண்ணணும், அப்புறம் இந்த சீலிங் ஃபேனு ரன்னிங் அண்ட் ஸ்டார்டிங் வைண்டிங்னா எப்படி, இது எல்லாமே பார்க்கலாம். இப்போ வந்து சீலிங் ஃபேன் வந்து சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார்னு சொல்லுவாங்க. கெப்பாசிட்டர் மோட்டாரும் இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் வைண்டிங் இருக்குது, ரன்னிங் வைண்டிங், ஸ்டார்டிங் வைண்டிங். இப்போது ஃபேனில் வந்து 4 ஒயர் இருக்கும், ஒரு ஃபேனில் வந்து 3 ஒயர் இருக்கும். ஓகேங்களா? இப்போ அந்த 4 ஒயரில் வந்து ரெட் கலரில் வந்து இப்போ 2 வரும், பிளாக் கலரில் வந்து இங்கே 2 வரும்னு போட்டிருக்கீங்களா? இது வந்து எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னா, ஒரு வேளை இப்போ வந்து காயில் புதுசாக கட்டியிருக்கீங்க, அதில் வந்து 4 ஒயர் வரும். அதே வந்து கம்பெனி ஃபேன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஒயர் தான் வரும். 3 ஒயர் வந்து நமக்கு கனெக்ஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, 4 ஒயர்ஸு எப்படி கனெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங் வைண்டிங், ரன்னிங் வைண்டிங் சொல்லி இந்த இடத்துல போட்டிருக்கீங்க. லோட், நியூட்ரல், காமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு இல்லைங்களா? இப்போது இந்த 2 காயிலும் இந்த இடத்துல ஒரு இது இருக்கு இல்லைங்களா, இப்படி தான் வரும். ஃபஸ்ட்டு இந்த இதையும் ஒன்று நியூட்ரல், ஒன்று லோடுன்னு இருக்கும். அடுத்த காயில் வந்து இதோட ஒரு எண்டை வந்து நம்ம கெப்பாசிட்டர்லேயும் அடுத்த எண்டை கெப்பாசிட்டர்லேயும் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை நியூட்ரல் பண்ணிடுவோம். இதை வந்து சும்மா விட்டுருவோம். இந்த கனெக்ஷன் வந்து எம்டியாக இருக்கும். எம்டி அப்படின்னா ஒரு 3 கனெக்ஷன் இருக்க மாதிரி இருக்கும். இதில் சென்டரில் எம்டியாக விட்டுருவோம். ஒன்றில் வந்து இது கொடுத்துருவோம், இன்னொன்றில் வந்து கெப்பாசிட்டரு கொடுத்து இந்த சைடு வந்து நெகட்டிவ், நியூட்ரல், லோட் இந்த மாதிரி கொடுப்போம். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து நான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி செக் பண்ணால் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி கால்குலேஷன் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஸ்டார்டிங் வைண்டிங் 2K ரெசிஸ்டன்ஸில் மல்டிமீட்டரில் வச்சுக்கோங்க. மல்டிமீட்டரில் வச்சுட்டு ஸ்டார்டிங் வைண்டிங்கை செக் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த 4 ஒயர் இருக்கு இல்லைங்களா, 4 ஒயரில் எந்த 2 ஒயரில் வந்து நமக்கு வந்து 0.268 ரீடிங் இந்த இதுக்குள்ளே வந்துச்சு, 260க்கு மேலே போச்சு அப்படின்னா அது வந்து ஸ்டார்டிங் வைண்டிங். ஸ்டார்ட் வைண்டிங் அப்படின்னா அது வந்து நமக்கு இது உள்ளே இருக்க சின்ன வைண்டிங், அதில் தான் நம்ம கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ண போகிறோம். அதில் ஒரு எண்டும் இதில் ஒரு எண்டும். அதுவே ரன்னிங் வைண்டிங் அப்படிங்கிறப்போ அது வந்து 200 ரெசிஸ்டன்ஸ், லோ ரெசிஸ்டன்ஸாக தான் இருக்கும். அப்போ வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் எது வந்து ஸ்டார்டிங் வைண்டிங், எது ரன்னிங் வைண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டார்டிங் வைண்டிங்கும் ரன்னிங் வைண்டிங்கும் ஒரு எண்டை, இப்போது இதில் நமக்கு பஸர் சவுண்டு வருது, இதுலேயும் அந்த 2 எண்டு எடுத்துக்கிறோம். இதில் 2 பஸர் சவுண்டு வருது, இந்த 2 எண்டு எடுத்துக்கிறோம். இந்த எண்டையும் கனெக்ட் பண்ணிடுவோம். அடுத்து இருக்க மிச்ச எண்டில் ஒன்றில் கெப்பாசிட்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து ரிட்டர்ன் இப்படி ஜாயின் பண்ணிடுவோம். அப்போது நமக்கு லோடு நியூட்ரலும் கிடைச்சிரும். சேம் இந்த இடத்துல ஒரு டயக்ராம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு எண்டில் இருந்து ஒரு கெப்பாசிட்டர் லைனையும் இன்னொன்றையும் எடுத்து லோடு நியூட்ரல் இப்படி கொடுத்துட்டோம். இதுதான் வந்து பேசிக்கான கனெக்ஷன்ஸ். எப்படி வந்து கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணுறது, ரன்னிங் வைண்டிங் இது, ஸ்டார்டிங் வைண்டிங் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம்.
ஓகே. இதில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக எப்படி எதனால் வந்து 2.5 மைக்ரோ ஃபேரட் இதெல்லாமே நான் ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன்.